கைஸ் வணக்கம் நேயர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறோம் பிளேலிஸ்ட்டுங்கிற அந்த டைட்டிலுக்கு அந்த பிளேலிஸ்ட்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எதற்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் தெளிவான விளக்கத்தோட மொபைல்லையும் சரி லேப்டாப்லேயும் சரி நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம், நீங்கள் ஒரு யூடியூபர்ஸாக இருந்தால் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ தெளிவாக உங்களுக்கு இருக்க போகுது. வெல்கம் டு அஸ்தல் தமிழ் டெக். நம்ம ஃபஸ்ட்டு மொபைலில் ஓப்பன் பண்ணுறோம். யூடியூப் சேனல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே மேலே லோகோ தெரியுது பார்த்தீங்களா, இந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க கீழே பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் இருக்குது. யுவர் சேனலுங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுமாரி ஒரு லிஸ்ட்டு வரும். ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல்ஸ், அபவுட்னு இருக்குது. இந்த அபவுட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், இப்போ ஒரு பிளேலிஸ்ட்டு கூட இல்லை. இது எப்படி நம்ம இந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது தான் இப்போ மொபைலில் பார்க்குறோம். மொபைலில் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வீடியோங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ரீசெண்டாக தான் மிஸ்டர் மணி டெக் அப்படிங்கிற சேனல் ஓப்பன் பண்ணோம். அதில் எத்தனை வீடியோஸ் இருக்குன்னா 4 வீடியோஸ். நீங்கள் எத்தனை வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோஸ்ங்கும்போது போது லிஸ்ட்டாக அப்படியே டோட்டலாக எல்லா வீடியோவும் வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கூகுள் ஆட்சன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்படிங்கிற இந்த வீடியோ இந்த லாஸ்ட்டில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக வருது. சேவ் டு வாட்ச் லேட்டர், சேவ் டு பிளேலிஸ்ட், டெலிட், எடிட்டிங், டவுன்லோட், ஷேர்ன்னு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் அமைக்கணும்னா சேவ் டு பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது லிஸ்ட்டு போட்டு இந்தாண்ட சேவ் வீடியோ 2 இருக்கு, வாட்ச் லேட்டர், டன் இருக்குது. இந்தாண்ட லிஸ்ட்டே இல்லை, அதனால நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்டில் நியூ பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது, அதையே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டைட்டில்னு கேட்குதா, டைட்டில் இப்போ கூகுள் இது ஆட்சன் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்படிங்கிறது யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோ. யூடியூப் டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். நம்ம டைட்டில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா இப்போ இது டைட்டில் இதுதான். இதுக்குள்ளே நம்ம நமக்குள்ளே பார்க்கணும், நம்ம சேனல் நமக்குள்ளேயே பிளேலிஸ்ட்டு பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சலாம். மேக்ஸிமம் பப்ளிக்கில் வைக்கிறது நல்லது. பப்ளிக்கில் வச்சோம்னா உங்கள் சேனல் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய வீடியோ பிளேலிஸ்ட்டில் இப்போ யூடியூப் டிப்ஸ்னால் யூடியூப் சம்மந்தமான வீடியோ பூரா நீங்கள் லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டாக உங்களை பப்ளிக்காக போட்டிங்கன்னா பப்ளிக்கில் வச்சிங்கன்னா இது க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ இதில் நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். இந்த லிஸ்ட்டு பண்ணினாலும் இப்போ இந்த லிஸ்ட்டில் போயிட்டு இப்போ பிளேலிஸ்ட்டில் இது போயிட்டு சேவ் லிஸ்ட்டில் இந்த இதில் கொடுத்ததில் டன்னுன்னு கொடுக்கணும். டன்னுன்னு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இங்கே இதில் பிளேலிஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள் பிளேலிஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் யூடியூப் டிப்ஸ் ட்ரிக்ஸில் நமக்கு இந்த சேனல் லிஸ்ட்டு வந்துருச்சு. இதில் இந்த அன்புக்குறியில் போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் டிப்ஸு தமிழ் யூடியூப் ட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சு டைட்டில் வச்சுக்கிட்டு சேவ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் வச்சு அமைச்சிக்கலாம். பாருங்கள் நம்ம இது கொடுத்தது அப்படியே சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சேவ் ஆயிடுச்சு. இது இன்னொரு பிளேலிஸ்ட் எப்படின்ட்டு நான் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போனோன்னே இந்த பாருங்கள், இது வாட்டர் ஹீட்டர் சம்மந்தப்பட்டது. இந்த கடைசி இந்த 3 டாட் தெரியுது. 3 டாட்டில் சேவ் டு லிஸ்ட் பிளேலிஸ்ட்டில் போகிறோம். இதில் நியூ பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது போகிறோம். இங்கே வாட்டர் ஹீட்டர் ரிப்பேர் அண்டு சர்வீஸ் வீடியோஸ் அப்படிங்கிற டைட்டில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம இதை பப்ளிக்கில் வச்சுக்கிறோம். உங்களுக்கு ப்ரைவேட்னா ப்ரைவேட் வச்சுக்கோங்க. இது க்ரியேட் பண்ணிவிட்டு இது லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்க, இந்த லிஸ்ட்டுன்னு போயிட்டு இன்னொரு வீடியோ இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இதில் போயிட்டு நம்ம சேவ் லிஸ்ட்டில் இதில் டன்னுன்னு கொடுக்கணும். டன்னுன்னு கொடுத்தோம்னா இப்போ நமக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் நமக்கு வாட்டர் ஹீட்டரும் வந்துருச்சு. ஓகே,
இதனை போலவே நீங்களும் உங்களுடைய சேனலில் வீடியோ பிளேலிஸ்ட் பண்ணலாம். இதனை போல தான் லேப்டாப்பும் சரி மொபைல்லையும் சரி இதனை போலவே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நேயர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ யூடியூபர்ஸ் வந்து வீடியோ பிளேலிஸ்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மொபைலில் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது தவறு இருந்த பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் வேறு என்னென்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு நான் எது தகுந்தாற்போல் உங்களுக்கு வீடியோ நான் போடணும் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணி அதாவது வீடியோ எடுத்து உங்களுக்கு போட முடியும். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நேயர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.